சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 26. பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க, 18வது வருடம் மலைக்கு செல்லும் போது என்ன ஒரு அதிசயம் நடந்தது சொல்ல பாருங்க. அதே 18வது வருஷம் பம்பால இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா பகவான் ஐயப்பன் என் காலில் போறாங்க, மலைக்கு போற சாமியெல்லாம் என் காலில் வந்து ஆசீர்வாதாங்க. என்ன பகவானே ஐயப்பா, கருணையின் கடவுளை கருணாகரமூர்த்தி, என்ன ஐயப்பா வரவங்களாம் என் காலில் கொண்டு நிற்கிறாங்க. அப்போ பகவான் ஐயப்பன் புக்தியை பிறக்க வைக்கிறான், சித்தியை பிறக்க வைக்கிறான், ஞானமும் பிறக்க வைக்கிறான். பாருங்க, 18வது வருஷம் செல்லும் போது அந்த 18 வருஷத்துக்கான அந்த முக்தியோட அர்த்தத்தை புரிய வைக்கிறான் பகவான் ஐயப்பன். பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த தென்னங்கண்ணை எடுத்துட்டு போகும்போது அதனுடைய மகிமையை புரிய வைக்கிறான் பாருங்க பகவான் ஐயப்பன். மலை ஏறி அவங்கிட்ட நெய்யபிஷேகம் பண்ற வரைக்கும் பகவான் ஐயப்பன் மலை இறங்கி வரவங்க ஏற வரவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினே இருக்காங்க. அப்ப பகவான் ஐயப்பனை தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. அது நான் இல்லை. 18 வருஷம் தென்னங்கண்ணை எடுத்துட்டு போறேன், அது நான் இல்லை. நான் வெறும் உடல் மட்டும், உடம்புல சக்தியை கொடுத்து எல்லாம் என்ன மலைக்கு வர வச்சுது, 18 வருஷம் போக வச்சுது எல்லாம் பகவான் ஐயப்பன். அப்ப பகவான் காலடியில் அவர்கள் உணர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிறாருங்க. பாருங்க அந்த 18 மகிமையை பாருங்க. அவனுடைய ஒரு வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது, பெரிய விஷயம். 18 வருஷமும் கொடுத்து அவருடைய மகிமையும் புரிய வைக்கிறான் பகவான் ஐயப்பன். சரி, இது ஒரு அதிசயத்தை நடத்தி காத்துட்டார் பகவான் ஐயப்பன், அதனுடைய மகிமையும் புரிய வச்சிட்டார். அடுத்தது ஐயன் கிட்ட நெருங்கிற 18ஆம் படியே நெருங்கிற பகவானே என்று ஒவ்வொரு படிக்கட்டையும் ஒவ்வொரு பகவானையும் தொட்டு கொண்டு மேலே விநாயகர் முருகப்பெருமானையும் எல்லா சர்வசக்தியும் தொட்டு கொண்டுனே அப்படியே 18ஆம் படியேறி, ஏன்னா ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் வாழுதுல்ல, அந்த தெய்வத்தை தொட்டுக்கிட்டே பகவானே எனக்கு முக்தியை பிரவரிச்ச பகவானே எல்லா கடலோட ஆசீர்வாதத்தையும் போட்டு கிட்ட 18ஆம் படியார டேரக்ட் போய் ஐயப்பன் கிட்ட விட்டாங்க. அந்த மேல சுத்தர இதே கிடையாது, டேரக்ட் பகவான் கிட்ட விட்டாங்க. நேராட்டு பகவான் அப்ப ஐயப்பனை கிட்ட கும்பிட்டு பார்ப்போங்க. நாங்களா இப்பெல்லாம் வச்சு கட்டுன்னு பார்க்கறப்ப பகவான் ஐயப்பனை கிட்ட கும்பிட்டு பார்ப்போம். பகவான் ஐயப்பனை அப்படியே நெய்யபிஷேகத்துல அப்படியே காட்சி தர்றார் பகவான் ஐயப்பன். அது மட்டும் இல்லை, நெய்யபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கூட 5 சாமி வந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே என் கூட வந்து அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க நெய்யெல்லாம் பிரித்து நைட்டு பகவானுக்கு நெய்யபிஷேகம் பண்ணல. நைட் ஆயிடுச்சு. நைட்டு பூரா அவங்க போகிறாங்க. நான் கண்ணு மூச்சு நான் இருக்கிறேன், நான் பகவான்கிட்ட கண்ணு மூச்சு நான் இருக்கிறேன் பகவான்கிட்ட. ஏன்னா அந்த கண்ணு மூச்சு பகவான்கிட்ட 4 மணிக்கு பகவானுக்கு நெய்யபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த 4 மணிக்கு திறக்கும் போது நெய்யபிஷேகம் பண்ணும்போது நம்ம பண்ணுற நெய்யை பகவானை அப்படியே பார்க்கலாம். அந்த நெய் கோலத்தில் பகவான் அது ஒரு ஆத்ம ஜோதி இருக்க பாருங்க. வேற எதுலேயே சந்தோஷம் இல்லைங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் பண்ணுற நெய்யபிஷேகம்லாம் பார்க்க கூட முடியாது. உங்களை எங்கேருந்தே ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு குறுப்பனை. பகவானை நாங்கள் எடுத்துகிட்டு போகிற நெய்யை நாங்களே நின்று அபிஷேகம் பண்ணுறதை பார்ப்போம். அந்த நெய்யை ஐயப்பன் கிட்ட வழித்து எங்ககிட்ட இப்போ கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன புண்ணியம் செஞ்சோமோ அந்த பாக்கியெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது. பகவானுடைய ஐயப்பனுடைய மகிமை. நைட்டெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யபிஷேகத்துக்கு போய் நின்றுனா கூட நிற்க மாட்டாங்க. கன்னிசாமி, ஐயா சாமி நீங்கள் போங்க சாமி, நீங்கள் போங்க சாமி. ஆனால் ஐயப்பனுக்கு இடத்தில் காலு கடந்து நின்று ஐயப்பனிடத்தில் நெய்யபிஷேகத்தை பார்க்கும்போது அதோட ஒரு பேரானந்தம் எதுவுமே இல்லைங்க. பகவான் நம்ம கண் திறந்து பார்ப்பாங்க பகவான் ஐயப்பன். அதான் சொல்லாங்க, பொய்யின்றி மெய்யின்றி நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரி மன்னவனை நீ காணலாம். அதில் அனுபவிச்சு எழுதின பாடல் வரியுங்க. உள்ள உணர்ந்து ஐயப்பனை ஜோதீஸ்வரனா வணங்குறவங்களை தாங்க அவரோட மகிமை தெரியும். அவனோட கருணை கடவுள் பாருங்க. ஆனந்த கண்ணீர்ல எங்களை நனைய வச்சாங்க. அந்த நெய்யபிஷேகத்துல அவன் குளிக்கும் போது அதில் ஒரு பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை நாங்கள் அடையும் போது அதை விட ஒரு பேரானந்தம் என்ன வேணும்? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.